வணக்கம். நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். என்னடா இது சமையல் கட்டும் இல்லை, வீடும் இல்லை, வேறு எங்கேயோ போகிறோமே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, பாண்டிச்சேரி ஆரோவில் பக்கத்தில் உள்ள ஸ்வரம் சவுண்ட் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு நேற்று நாங்கள் வந்திருந்தோம். இந்த இடம் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இடத்த பற்றின பதிவு தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் பகிர்ந்துக்க போகிறேன். கொஞ்சம் புதுமையான இடம், பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஒரு அழகான இடம் தான் இது. எங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல அனுபவத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இப்போ நீங்கள் பார்க்குறது நாங்கள் திரும்பி வர்ற வழியை நான் படம் பிடிச்சிருக்கேன். காரணம் என்னென்னா, கூகுளில் அது சரியான வழி காட்டுது. ஆனால் இந்த இடத்த பார்த்தா இதுதான் வழியா, இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகணுமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சின்ன அச்சம் ஏற்படுது. அப்புறம் உள்ளூர் மக்களை கேட்கும்போது அவங்க இதுதான் சரியான பாதை, போங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த நம்பிக்கையில் நாங்கள் உள்ளே போயிட்டு திரும்பி வரும்போது எங்களுக்கு பாதை சரியான தெளிவில்லாதனால வழியில் கேட்டு நாங்கள் வெளியில் வந்தோம். இந்த இடத்த உங்களுக்கு ஒரு முறை காட்டிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதையும் நான் படம் பிடிச்சி வச்சுருக்கேன். இணையத்தில் உள்ள அனுமதிக்கிற நேரம் காலையில் 1 மணி நேரம், மாலை 1 மணி நேரம் அப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ அதோடைய நேரம் எல்லாமே மாற்றிருக்கிறாங்க. காலையில் ஒரு 3 மணி நேரம் இருக்குது, மாலையில் ஒரு 3 மணி நேரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் யாராவது இங்கே போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இணையத்தில் அவங்களுடைய எண் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து அந்த நேரம் எப்போ நம்ம போகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகலாம். இந்த இடம் ஆரோவில் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால பாதை மண் பாதையாக மட்டும்தான் இருக்கிறதா அங்கே உள்ளூர் மக்கள் சொன்னாங்க. உள்ள நுழைவு கட்டணமாக தலைக்கு 150 ரூபா வாங்குறாங்க. வாங்க இப்போ அந்த இடத்துல உள்ளது எல்லாத்தையும் பார்க்கலாம். இதுதான் அந்த சவுண்டு பார்க், ஸ்வரம்னு சொல்லக்கூடிய இடம். கடலூரில் உள்ள கேப்பர் மலை மாதிரியே இருக்கும், சின்ன சின்ன குன்றுகளாக நிறைஞ்சிருக்கும். இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் வெயில் குறைவாக இருந்தது நேற்று நாங்கள் வந்தப்போ. நல்ல கூட்டம், 40-50 பேர் இருந்தாங்க. ஒவ்வொரு கருவியையும் நம்ம தனிப்பட்ட முறையில் அனுபவிக்கணுன்னா கூட்டம் இருந்தால் ஆகாது. தொகுப்பாக தான் மக்களை உள்ளே அனுப்புகிறாங்க. நாங்கள் போகும்போது 40-50 பேர் இருந்தோம். கூட்டமாக இருந்ததுனால ஒவ்வொரு இசைக்கருவியையும் அதனுடைய ஒளியையும் நம்மளால் எடுக்க முடியல, பதிவு செய்ய முடியல. அவங்க அந்த கடைசி 5 நிமிடம் நேரம் கொடுத்தப்போ எல்லோரும் வெளியில் போக தொடங்கிட்டாங்க. அப்போ நான் இந்த பதிவு எடுத்துருக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம பதிவை பார்க்கும்போதே நம்ம பதிவுக்கு ஒரு விருப்பம், லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள். இப்போ புதுசாக ஹைப்புன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, கொஞ்சம் அதையும் கொடுத்துட்டு போயிடுங்க. ஒவ்வொரு இசைக்கருவியிலேருந்தும் எப்படி சத்தம் வருதுன்னு இப்போ பார்க்கலாமா? வாங்க. இதோ இங்கே தட்டிகிட்டு இருக்கிறாரு பாருங்கள். இவர் இந்த இடத்தினுடைய ஊழியர். இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தினா என்னென்ன விதமான சத்தம்லாம் வரும், இது எதுக்கு நல்லது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த குழாய் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுக்கு நேராக ஒவ்வொரு ஆட்களை நிற்க வச்சு இது தட்டிகிட்டே இருக்கும் பொழுது அதில் ஒரு அதிர்வலை உருவாகுது. அதை நம்மளை கண்ணை மூடி அந்த அதிர்வலை உணர செய்கிறாங்க. அது ஒரு புது விதமான அனுபவமாக இருக்குது. அப்படியே ஒரு 10 பேர் நம்மளா அவங்க ஒரு முறை செஞ்சு காட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளே செஞ்சுக்க வேண்டியதா. So once you touch the instrument, it kind of gives the reaction and then the vibration goes down. Okay. இது பேர் என்னவா? ஸ்பின்னர். சூப்பராங்க வா. எல்லாரும் போக விட்டு ஒரு 5 நிமிஷம் நேரம் கிடச்சிதா, அதில் என்னென்னலாம் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இங்கேருந்து பார்த்தா தான் முழுசாக அந்த மணி தெரியுது, பேஸ். இதோ வர இது என்ன, கம்பியை முறுக்கிட்டு விட்டுட்டோம்னா அதுலேருந்து வர வைப்ரேஷன் சத்தம் நல்லா இருக்கு. இந்த சத்தம் தான் நல்லா சினிமாவில் வர்ற மாதிரி இருக்கு. மொத்தமாக ஒரு இழுப்பு இழுன்னு
இந்த சத்தம் மட்டும் பேய் படத்தில் வர மாதிரியே இருந்தது. அது இல்லாமல் போகிற வரவங்க எல்லாருமே இது ஒரு தட்டு தட்டிட்டு போனாங்களா, அப்படியே ஒரு திகிலாக தான் இருந்தது. இதான் மூங்கில் காடா? மூங்கில் காடான்னு இது என்ன பேரே போடல, என்னன்னு தெரியல. சரி பண்ணுங்க. சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இங்க பாரு இந்த கட்டை, சரி இந்த கல்லு. ஓம் சத்தம் வரும் நாங்க. அது பெரிய ஓம். என்னது சரியா கேட்கல. நல்லா இருக்குல்ல? ட்ரம் சிவமணிக்கு அடுத்தது உங்களை தான் தமிழ்நாட்டில் தேடுறாங்க. நீ நில்லு, நான் பேசுறேன். கேக்குதுங்க மாமா? நல்லா நல்லா கேக்குது. எனக்கே கேக்குது. பேசுங்க. நல்லா இருக்கு ஆனா இந்த சத்தம். அதெல்லாம் ஒரு மாதிரி தெரியும். ஆதாம் தெரியும். நல்ல மூட்ஸாயிடு. அது மாதிரி கொலுசு சலங்க சத்தமா? கேக்குது கேக்குது.
அவ்வளோதான், எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். நம்முடைய அலைவரிசை பின்தொடர சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.